போலீஸ் வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமேவும் விசாரிச்சுக்கிட்டு தனித்தனியாக விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போதான் வந்துட்டு 2 பேர் மட்டும்தான் இவங்களை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவன் பொல்லாதவன், இவன் என் புருஷனை வந்து கொல்ல பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமேவும் இங்கே வந்து அவனை பற்றி தப்பாகவே பேசலை. இதில் ஏதோ ஒரு இது இருக்குது. அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் பேர் என்ன சொன்னாங்க, சென்னையில் போயிட்டு 1 லட்ச ரூபாய் தான் வரும். ஆனால் என் அண்ணன் வந்து 10 லட்ச ரூபாய் அவனோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருக்காரு. எப்படி டாக்டர் சாதாரண ஆப்ரேஷனுக்கு 10 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய் இந்த மாதிரி முத்துவேலு, கதிரவன் இவங்க 2 பேர் வந்து ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்காங்களா. முத்துவேல்னு ஒருத்தர், அவர் கூட வந்தவர் வந்து கதிரவன்னு, யாருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு போலீஸ் போய் அங்கே கேட்குறாங்க. உடனே அங்கே விசாரித்து பார்க்குறாங்க. அந்த நோட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவங்க இங்கே தான் சார் அட்மிட் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அவருக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு வந்து கேன்சர் சார், கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் ஆப்ரேஷன்லாம் சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற முத்துவேலு, கதிரவன்கிறது அங்கே வந்து குன்னக்குடி பக்கத்தில் தானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், அதே தான், சிவகங்கை மாவட்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க இருந்துக்கிட்டு, அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மல் ஆப்ரேஷன் கிடையாது, கேன்சருக்கு உண்டான ஆப்ரேஷன் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், அதே தான். அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரை அவரே பார்த்துட்டு இருந்தார். அதோட அங்கே எவ்வளோ செலவாச்சு அப்படின்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து அதிக செலவு தான் சார், இங்கே 10 லட்ச ரூபாய் தான் சார் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேமேவும் 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் சார் இந்த செலவு ஆயிருக்குன்னு சொன்ன உடனே இங்கே வந்து போலீஸ்க்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக புரிய ஆரம்பிச்சிருது. அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வீட்டில் எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மருமகன்கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அவர். அது தெரியாமல் இவங்க எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒன்று தான் எங்கேயோ இடிக்குது. அந்த இடத்துல இங்கே கதிர் தான் அவரை தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சாட்சி சொன்னது யாரு? அங்கே சக்திவேலோட பையன் குமார் தானே, அவரை நான் தனியாக இன்னொரு வாட்டி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புறாங்க. முழுமையாக எல்லாமே விசாரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும்போது சக்திவேல் கிளம்பி வராரு. சார், வணக்கம் சார், இந்த கதிருங்கிறவனை வெளியிலலாம் விட்டுறாதீங்க. என் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணவனை கட்டாயம் அவனை வந்து சாகிற வரைக்கும் ஜெயில் தான் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் அண்ணனை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அவங்கள நாங்கள் கண்டிப்பாக ஜெயிலில் தான் வச்சுருப்போம். அதோட உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் விசாரிச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக பேசுங்க சார்ன்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே உட்காருங்க குமார் அப்படின்னு சொன்ன உடனே குமார் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இங்கே பாருங்க குமார், நீங்கள் வந்து உங்கள் பெரியப்பாவும் கதிரும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தீங்க, ஃபாலோ பண்ணி போனீங்க, அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை பார்த்தீங்க, அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அங்கே என் பெரியப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டான். என்ன பேசுனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அங்கே போனது உங்கள் பெரியப்பாவுக்கு யாருக்குமே தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் குமார், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தான் ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா நாங்களாக கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துக்கிட்டு, சார் என்ன சார், என் பையனை மிரட்டுற மாதிரி இருக்குது. என் பையன் கண்ணால் பார்த்த சாட்சி தானே சார் என் பையன் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் என்ன என் பையனை மிரட்டுறீங்கன்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு. உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் எல்லா விதத்துலேயும் விசாரித்து பார்த்துட்டோம். அதில் வந்து கதிர் வந்து அவரோட மாமனாரை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்காரு. அவரை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு இவர் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அதான் சார் என் புள்ள சாட்சிக்கு நிற்கிறான், என்ன சார் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை சார், அந்த ஒரு சந்தேகத்தில் தான் விசாரிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் மறைக்கணும்னு தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் பேசின விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கிறீங்க. உங்கள் அண்ணனோட அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபாய் எப்படி கதிரோட அக்கௌண்ட்டுக்கு போச்சு, அவன் என்ன செலவு பண்ணான் அப்படிங்கிறது மட்டும்தானே உங்களோட கேள்வி. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அது நான் சொல்கிறேன், உங்கள் அண்ணனுக்கு வந்திருக்கிறது கேன்சரு. உங்கள் அண்ணனுக்கு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே செலவாயிருக்குன்னு அந்த டாக்டரே சொன்னாங்க.
நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போய் அங்கே விசாரிச்சுட்டு வந்தோம். அப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு முத்துவேல்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருந்தாரு. அவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, அவருக்கு வந்திருக்கிறது கேன்சரு, அதுவும் இல்லாமல் 3வது ஸ்டேஜில் வந்திருக்கிறாரு, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அதனால தானே தவிர மற்றபடி 2 பேரும் வேறு விஷயத்த எதுவும் பேசிக்கல. ஆமாம், நீங்கள் உங்கள் அண்ணன் கூட தானே இருந்தீங்கன்னு சொன்னீங்க. உங்கள் அண்ணன் அங்கே போயிட்டு வந்த ரிப்போர்ட் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், அப்படி எதுவும் நான் பார்க்கலன்னு சக்திவேல் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த ரிப்போர்ட்லேயே இருக்கும்ல, உங்கள் அண்ணனுக்கு கேன்சரா இல்லை சாதாரண ஆப்ரேஷனானு, முதல்ல அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த கதிர்கிட்ட இருக்கிறதா அண்ணன் சொன்னார் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சக்திவேல், இங்கே உங்கள் அண்ணனுக்கும் கதிருக்கும் உள்ளது நான் சொல்லிட்டேன். இப்போ அங்கே என்ன நடந்ததுங்கிறத உங்கள் பையன்தான் சொல்லணும் அப்படின்னு போலீஸ்காரவங்க கேட்குறாங்க. உடனேவும் நீங்கள் வந்து அந்த பணத்துக்காக தான் சொத்துக்காக தான் உங்கள் அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் குமாருக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு, இல்லை அப்படின்னா கதிருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கதிர் வந்து இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமல் மற்றவங்க செஞ்ச தப்புக்கு தானே தண்டனை அனுபவிக்கலாம், நம்ம மாமனார் நல்லா இருந்தால் போதும்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் புள்ளக்கிட்ட தெளிவாக கேட்டு என்ன நடந்ததுங்கிறத நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே எங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு சட்டையை பிடிச்சி குமார்கிட்ட கேட்குறாங்க, டேய் சொல்லுடா, அங்கே என்ன நடந்தது, என்ன பார்த்த, அதை அப்படியே என்கிட்ட சொல்லலை, அப்புறம் அவ்வளோதானு மிரட்டுறாங்க. உடனே எங்கள் குமார் இருந்துக்கிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாரு. உடனே குமார் காலில் விழுந்த உடனே சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடந்துச்சு அப்படின்னு மிரட்டி கேட்குறாங்க. அப்பா, பெரியப்பா மேலே நான் வந்து கோவத்தில் தான்ப்பா அப்படி பண்ணிட்டேன். பெரியப்பா மேலே எனக்கு ரொம்ப பாசம்லாம் இருக்குதுப்பா, ஆனால் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன்ப்பா. பெரியப்பாவும் கதிரும் 2 பேரும் பேசிட்டு இருந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான்ப்பா என்ன ஏதுன்னு போய் கதிர்கிட்ட சண்டை போட்டேன். அப்போ பெரியப்பா எங்கள் 2 பேர்த்தையும் தடுத்தாரு. உடனே நான் தெரியாமல் பெரியப்பாவை தள்ளி விட்டுட்டேன்ப்பா. பெரியப்பா போய் விழுந்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பெரியப்பாவுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியாமல் வேகமாக அங்கேருந்து ஓடுறதுல தான்ப்பா நான் குறியாக இருந்தேன். பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற ஒரு பயம் பதட்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு குமார் வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. கதிர் வந்து தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி காப்பாற்றிருக்கிறான் அப்படின்னு குமார் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்ன உடனேயுமேவும் சக்திவேலுக்கு பயங்கர கோவம். உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு, இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க சார், அந்த பையன் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, தப்பு செஞ்சது எல்லாமேவும் உங்கள் பையன்தான் அப்படின்னு சொன்ன உடனேவும் எங்கள் சக்திவேல் கிளம்பி போகிறாரு. இங்கே வந்து போலீஸ் வந்துட்டு குமாரை கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சார், என் அண்ணன் கண்மூழிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு பேசிக்கலாம், அதான் என் புள்ள வேணும்னே பண்ணலைன்னு சொல்கிறான்ல, ஏதோ தெரியாமல் கை தவறி பட்டிருக்கு, அவனையும் வெளியில் விட்டுருங்க, ஆனால் என் பிள்ளைய கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட என் அண்ணனே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. போனதுக்கப்புறமா தான் இங்கே வந்துட்டு விஷயத்த இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்ணே என்னை மன்னிச்சிருங்க, என் புள்ள குமார் தான் ஏதோ தெரியாமல் அண்ணனை இப்படி தள்ளிவிட்டதில் இப்படி ஆயிடுச்சுன்னு இப்போ தான் அங்கே வந்து சொன்னான். இவனுக்கு எந்த நடி அடித்தாலும் எனக்கு அம்பிட்டு கோவம் வருது, அண்ணனை இப்படி தள்ளிவிட்ட தெரியாமல் பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் அண்ணன் தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே, அவன் புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிட்டான் அண்ணே, மன்னிச்சிருங்க அண்ணேன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க வடிவுக்கிட்ட. உடனே வடிவுக்கு கோவம் வருது. அவர் உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க, எத்தனை தப்பு பண்ணியிருப்பனையே, என் பொண்ணை கடத்தினது மட்டும் இல்லாமல் அவர் அப்போ கூட உன்னை மன்னிச்சு அவர் பொண்ணு மேலே வச்சிருந்த பாசத்தை விட உன் மேலே தானடா அதிகமாக வச்சுருந்தாரு, ஆனால் நீ அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுத்துட்ட பாத்தியாடான்னு சொல்கிறாங்க. அண்ணே, அது மட்டும் இல்லை, அண்ணனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, கேன்சர் இருக்கிற ஒரு மனுஷனை இப்படி பாடா படுத்தி என் புருஷனை கொல்ல பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரை ஓங்கி அடிக்கிறாங்க. நீ செஞ்ச தப்பை இன்னொருத்த மேலே பழிய போட்டு அவரெல்லாம் கொண்டு போய் அதாவது உங்கள் பெரியப்பாவை காப்பாற்றி விட்ட ஒருத்தனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சிருக்கிறேடா பாவி, இனிமே என் முகத்தில் முழிக்காத குமார், உன்னை போய் என் பிள்ளையா நினச்சி தூக்கி வளர்த்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு
அங்கே குமாரை என் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்கிறாங்க. ஏண்டா குமாரு, நீயா இப்படி பண்ணுன, ஏண்டா இப்படி பண்ணுன, ஏன் அப்படின்னு மாறி வேற இங்கே குமாரை பிடிச்சி அடிக்கிறாங்க. நான் கூட சத்தியமாக அந்த கதிர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் நான் யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டேயடா அப்படின்னு மாறி ஒரு பக்கம் குதிக்க, இங்கே சுகன்யாலேருந்து எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கிங்கு. அப்போ தான் பழனிவேல் சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல அண்ணன் மேலே கதிர் எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான்னு. இப்போ பார்த்தீங்களா, கதிர் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் உறுதியாக சொன்னேன்ல. குமார் இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமாரை எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க. உடனேவும் இப்போ என் பிள்ளைக்கு கேன்சர் வேறு இருக்கா, என் பிள்ளைக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் என் பேரன் கதிர் தனியாக கூட்டிகிட்டு போய் என் பிள்ளைய பார்த்துருக்குறான். அது கூட தெரியாமல் நீங்கள் எல்லாரும் அவன் மேலே எம்பிட்டு சந்தேகப்பட்டீங்க, எம்பிட்டு இதை கொட்டுனீங்க அவன் மேலே. ஏண்டா இப்படி பண்ணுற, நீ தாண்டா உன்னோட முன்கோபத்தினால அவன் பாவண்டா எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நிற்கிறான்டா அப்படின்னு அங்கே அப்பத்தா சொல்லிக்கிட்டு அழுகிறாங்க. உடனே எங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு, ஏண்டா எல்லாரும் முன்னாடி இப்படி என் மானத்தை வாங்குறியேடா அப்படின்னு சக்திவேல் வந்து குமாரை அடித்து வெளுக்கிறாரு. இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு நீ அப்பவே உண்மையை சொல்லியிருந்தேனா எப்படியாவது நான் சமாளிச்சிருப்பேன். பொய் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் என்னை அங்கே வச்சு கேவலப்படுத்திட்டியடா அப்படின்னு சக்திவேல் பிடிச்சி அடிக்கிறாரு. உடனே அப்பா நான் வேணும்னே பண்ணலைன்னு சொன்னேன்லப்பா அப்படின்னு அழுகிறாரு. வேணும்னே பண்ணலடா, ஆனால் இதை இங்கே வச்சே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்கலாமேடா, அங்கே போய் அவமானப்பட்டு இங்கே வந்து சே அப்படின்னு கடுப்பாக பேசுகிறாங்க. ரொம்ப கோவத்தோட, கடும் கோவத்தோட. இங்கே இனிமேல் என்ன நடக்க போகுது, அண்ணன் என்ன சொல்ல போகிறாருன்னு பயத்தில் இருக்கிறேன்டான்னு சொல்கிறாங்க.